ரத்தினபுரி கிராமத்தின் நடுவே அமைந்திருந்தது அந்த அழகான ஜூஸ் கடை. ரோஜா, பட்டு, லட்டு என்ற 3 பறவைகளும் தங்களின் சுவையான பழச்சாறுகளால் அந்த ஊர் மக்களின் மனதை வென்றிருந்தன. ஆனால் அந்த மகிழ்ச்சியான நாளுக்குப் பின்னால் ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது. பட்டு, இன்னிக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் சீக்கிரமே கடைக்கு வருவாங்க. அந்த மாம்பழக் கூடைய எடுத்துட்டு வந்து சீக்கிரம் ஜூஸ் போட ஆரம்பி. இதோ வந்துட்டே ரோஜா அக்கா. ஆனா பாருங்களேன், இந்த கடையோட மூலையில இருக்கிற அந்த பழைய மரப்பெட்டி இன்னைக்கு ஏனோ வித்தியாசமா மின்னுது. பட்டு, நீ மறுபடியும் உன்னோட குறும்ப தொடங்காத. அந்த பெட்டி பல வருஷமா அங்கேயே தான் இருக்கு. அத தொடக்கூடாதுன்னு தாத்தா சொன்னது உனக்கு மறந்துடுச்சா? இல்ல லட்டு அண்ணா, சும்மா ஒரு வாட்டி அந்த பெட்டிய தட்டி பார்த்தா என்னன்னு தோணுது. பாருங்களேன், அதுக்கு மேல இருக்கிற தூசியெல்லாம் தானாவே மறையிற மாதிரி இருக்கு. வேண்டாம் பட்டு, வேலையில மட்டும் கவனம் செலுத்து. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு ஆபத்தா கூட முடியலாம். ரோஜாவும் லட்டுவும் வேலையில் மூழ்கியிருந்த நேரத்தில் ஆர்வத்தை அடக்க முடியாத பட்டு அந்த பெட்டியின் அடியில் மறைந்திருந்த ஒரு விசித்திரமான தங்கச்சாவியை கண்டெடுத்தான். அவனது ஒரு சிறு செய்கை அந்த ஊரின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அக்கா, லட்டு அண்ணா, இங்க பாருங்களே, எவ்ளோ பெரிய தங்கச்சாவி! இது அந்த பெட்டிக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறை போட்டு பார்த்தா என்ன? பட்டு, கையை எடு. அந்த சாவி சாதாரணமானது இல்ல. அதுல ஏதோ மந்திர எழுத்துக்கள் தெரியுது. அத திருப்புனா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சும்மா ஒரு தடவை தானே அண்ணா. இதோ திருப்புறேன். அட, இது எவ்ளோ சுலபமா சுழலுது பாருங்களே! ஐயோ பட்டு, நிறுத்து! வானம் ஏன் திடீர்னு கருப்பாகுது? காத்து ஏன் இவ்ளோ பயங்கரமா சுழன்று அடிக்குது? ஏதோ தப்பு நடக்குது. அந்த பெட்டியில இருந்து கருப்பு புகை கிளம்புது. எல்லாரும் கடைய விட்டு வெளியே ஓடுங்க. அந்த பெட்டி உடையப் போகுது. பெட்டி உடைந்து சிதறியது. அதிலிருந்து பயங்கரமான உருவத்துடன், சிவந்த கண்களுடன் ஒரு ராட்சத பேய் வெளிப்பட்டது. ஊர் மக்கள் அலறி அடித்து ஓடினார்கள். ஆனால் அந்த பேய் வாய் திறந்தபோதுதான் அதன் உண்மையான கொடுமை தெரிய வந்தது. ஹ ஹ ஹ! 1000 வருஷத்துக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த உலகத்தையே என் காமெடியால நடுங்க வைக்க போறேன். என் முதல் ஜோக்க கேட்க நீங்க ரெடியா? பேயா இது? பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கே. லட்டு அண்ணா, இது நம்மள ஒன்னும் பண்ணிடாதில்ல? தெரியல ரோஜா, ஆனா இது ஏதோ மந்திர பேய் மாதிரி தெரியுது. கவனமா இருங்க. அது கைய தூக்குது. ஏதோ மந்திரம் போட போகுதுன்னு நினைக்கிறேன். ஹே பறவைகளே! ஒரு பிச்சைக்காரன் ஏன் ஃபோன் பண்ணும்போது பேலன்ஸ் இல்லைன்னு சொல்றான்? ஏன்னா அவன் கையில பேலன்ஸ், தராசு இல்ல. என்னது? இதுதான் உன் ஜோக்கா? ஐயோ அக்கா, இது பேய் இல்ல. இது ஒரு மொக்க காமெடி மிஷின். இதை கேக்குறதுக்கு பதிலா பேயடிச்சே செத்துடலாம் போல இருக்கே. அந்த பேய் தெரு தெருவாக சென்று மக்களை பிடித்து தனது மொக்கை ஜோக்குகளை சொல்ல ஆரம்பித்தது. சிரிப்பு வராமல் மக்கள் அழுது கொண்டே ஓடினார்கள். ரத்தினபுரி கிராமமே ஒரு பெரிய காமெடி சிறையாக மாறியது. ரோஜா, லட்டு, பட்டு, எப்படியாவது இந்த தொல்லைய நிறுத்துங்க. அந்த பேயோட ஜோக்க கேட்டு எங்க ஊர் வாத்தியார் மயங்கி விழுந்துட்டாரு. தலைவரே, ஓடாதீங்க. கொசு ஏன் கடிக்குது தெரியுமா? ஏன்னா அதுக்கு குறிக்கத் தெரியாது. இன்னும் நிறைய ஜோக்ஸ் இருக்கு. தலைவரே, கவலைப்படாதீங்க. இந்த பேய அந்த சாவிக்குள்ளேயே மறுபடியும் அடைக்க நாங்க ஒரு வழி கண்டுபிடிக்கிறோம். ஆனா அந்த பேய் ரொம்ப திமிரா இருக்கு. அதுக்கு தன்னோட ஜோக்கு மேல ரொம்ப நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய வச்சே அத நாம ஏமாத்தணும். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. இல்லைனா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடுவாங்க. 3 பறவைகளும் ஒரு ரகசிய இடத்தில் கூடி பேசின. அந்த பேயை திரும்பவும் பெட்டிக்குள் வரவழைக்க வேண்டுமானால் அதன் காமெடி ஆசைக்கு ஒரு தூண்டில் போட வேண்டும் என்று முடிவு செய்தன. நம்ம ஊர் மைதானத்துல ஒரு மாபெரும் நகைச்சுவை திருவிழா நடத்தப் போறோம்னு அறிவிப்போம். அந்த பேய் கண்டிப்பா வந்து கலந்துக்கும். நல்ல ஐடியா ரோஜா.
அந்த மேடைக்கு அடியில அந்த உடைந்த பெட்டியையும் சாவியையும் ரகசியமா வச்சிடுவோம். அக்கா, அந்த பேய் மேடையில நின்னு ஜோக் சொல்லும்போது நாம எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவோம். அது உற்சாகத்துல கண்ண மூடி சிரிக்கும்போது சாவிய திருப்பிடலாம். ஆமா பட்டு. ஆனா அந்த நேரம் வரைக்கும் நாம அந்த பேயோட மொக்க ஜோக்குகள கேட்டு தாங்கிதான் ஆகணும். அதுதான் கஷ்டமான விஷயம். வேற வழி இல்ல. ஊருக்காகவும் நம்ம ஜூஸ் கடைக்காகவும் நாம இந்த தியாகத்த செஞ்சுதான் ஆகணும். பட்டு, சாவியை எடுத்துக்கோ. மேடை அலங்கரிக்கப்பட்டது. உலக மகா காமெடி பேய் என்று எழுதப்பட்ட பேனரை பார்த்தவுடன் அந்த பேய் உற்சாகத்தின் உச்சத்துக்கே சென்றது. மேடையில் ஏறி மைக் முன்னால் வந்து நின்றது. ரத்தனபுரி மக்களே, என்னோட அடுத்த ஜோக். ஏன் ஒருத்தன் பென்சில வச்சு குளிச்சான்? ஏன்னா அது டிராஃப்ட் காலமா. எப்படி என் லெவல்? ஆஹா, ஓஹோ, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு நகைச்சுவை! ஜோக் பாபா, நீங்க தான் இந்த உலகத்தோட பெரிய காமெடி சூப்பர் ஸ்டார். அக்கா, பாருங்க, அந்த பேய் தன்னையே மறந்து சிரிக்குது. நான் மெதுவா அந்த சாவிய பெட்டியோட சேர்த்து மேடைக்கு அடியில வைக்கிறேன். ஜோக் பாபா, இன்னும் ஒரு முக்கியமான ஜோக் சொல்லுங்க. அந்த ஜோக்க நீங்க சொல்லும்போது நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவோம். நிஜமாவா? இதோ சொல்றேன். ஒரு சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா? ஏன்னா அதுக்கு தேர்தல் வைக்க தெரியாது. பேய் சிரித்துக்கொண்டே மேடையில் குதித்தபோது சரியாக அந்த பெட்டி இருந்த இடத்திற்கு வந்தது. பட்டு சட்டென்று சாவியை திருப்பினான். ஒரு பெரிய ஈர்ப்பு விசை அந்த பேயை உள்ளே இழுத்தது. இப்போதான் சமயம். மந்திர சாவியே, இந்த கொடுமையான காமெடி பேயே உள்ளே இழுத்துக்கோ. திருப்பு, திருப்பு. ஏய், என்ன நடக்குது? ஏன் என்ன காத்து உள்ளே இழுக்குது? நில்லுங்க, என் கடைசி ஜோக்கு இன்னும் சொல்லவே இல்லையே. இனி உன் ஜோக்க அந்த பெட்டிக்குள்ளேயே சொல்லிக்கோ. லட்டு அண்ணா, சாவிய நல்லா அழுத்தி பிடிங்க. அப்பாடா, பேய் உள்ள போயிருச்சு. இப்போ அந்த சாவிய திருப்பி பூட்டிடலாம். இனிமே இந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நிம்மதி, நிம்மதி. இனிமே நாம நிம்மதியா ஜூஸ் போடலாம். அந்த பேயோட மொக்க ஜோக் இனிமே நம்ம காதுல விழாது. பேய் பெட்டிக்குள் சென்றவுடன் ஒரு அமைதி நிலவும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பூட்டப்பட்ட பெட்டி பயங்கரமாக நடுங்கியது. சாவியிலிருந்து கருப்பு நிறத்திற்கு பதில் ஊதா நிற தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன. பட்டு, கையை எடு. அந்த சாவி பயங்கரமா சூடாகுது. பெட்டியிலிருந்து ஏதோ புதுசா ஒரு சத்தம் கேக்குதே. இது அந்த பேயோட குரல் மாதிரி இல்லையே. இது ஏதோ ஒரு பெண்ணோட குரல் மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. முட்டாள்களே, அந்த முட்டாள் பேயை உள்ளே அனுப்புனா அவனுக்கு பதிலா நான் வெளியே வர முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் வெறும் என் காவலாள் மட்டும்தான். அக்கா, சாவியிலிருந்து ஒரு பெரிய உருவம் வெளியே வருது. இது அந்த பேய விட பல மடங்கு பெருசா இருக்கே. 1000 வருஷமா இந்த சாவிக்குள்ள சிறைப்பட்டிருந்த கொடூர சூனியக்காரி நான்தான். என்னோட விளையாட்டை இப்பதான் ஆரம்பிக்கப் போறேன். முதல்ல இந்த ஊரை சுடுகாடா மாத்துறேன்.